நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டீ எப்படி செய்கிறது அப்படின்றது தான் செஞ்சு காட்ட போகிறேன். டீன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம வீட்டில் வந்து போட்டு கொடுக்குற ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வேளை வீட்டில் வந்து செஞ்சு குடிப்போம். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடையும் ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிட்டு தான் நம்மளுடைய வேலைகளே வந்து ஆரம்பிப்போம். ஆனாலும் ஒரு சில டைம் டீ தூள் அதிகமாக போய் கசந்து போயிடும் டீ. சம்டைம்ஸ் தண்ணி கூட போய் தண்ணி ஆகிடும். பால் அதிகமாக போய் ஓவர் க்ரீமி ஆகிடும். சம்டைம்ஸ் சுகர் அதிகமாகிடும். நீங்கள் ஒரு டீ லவர் அப்படின்னா எப்போ செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்டான டீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாக்டாக எந்த டைமில் நம்ம வந்து பால் ஊற்றணும், எப்போ டீ தூள் போடணும், எப்போ நம்ம வந்து சுகர் சேர்க்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு ஒரு வாட்டியும் ஃபெயிலே ஆகாமல் பர்ஃபெக்டான டீ போடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து இதில் இருக்க ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீ வந்து கசந்து போகவே போகாது. பர்ஃபெக்டான மனம், திடம், சுவை எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டீ. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இதில் இஞ்சி அண்ட் ஏலக்காய் போட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு இஞ்சி அண்ட் ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இஞ்சி அண்ட் ஏலக்காய் இல்லாமல் ப்ளைன் டீயாகவும் இதை வந்து போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ எந்த அளவில் தண்ணி ஊற்றணும், எவ்வளோ பால் எடுத்துக்கிறணும், எப்போ சுகர் ஆட் பண்ணணும், எப்போ டீ தூள் ஆட் பண்ணணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் பர்ஃபெக்டான டீ போட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் டீ லவர் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டான அளவில் டீ போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் டீயை வந்து சர்வ் பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பில் தான் வந்து டீ வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த கப்புடைய அளவில் எனக்கு வந்து 2 கப்பு டீ வந்து நான் போட போகிறேன். ஸோ இந்த கப் நான் எடுத்திருக்கேன் அளவுக்காக. இந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ண போகிறோம். இப்போ டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி ஏலக்காவை தட்டிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் இதை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி ஏலக்காவை கண்டிப்பாக இந்த மாதிரி இஞ்சி தட்டியில் வச்சு தான் தட்டணும். நீங்கள் ஸ்க்ரைப் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சோ போட்டிங்க அப்படின்னா டீ ரொம்ப கசந்துரும். அப்படி இல்லாட்டினா பால் தெரிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா 1க்கு 2 க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்ல இஞ்சியோட ஃப்ளேவரும் இறங்கும், டீயும் தெரிஞ்சு போகாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி ஏலக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இஞ்சி ஏலக்காய் நல்லா அதோடைய ஃப்ளேவர் வந்து தண்ணியில் விடட்டும். அடுத்து இப்போ டீத்தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ டீ தூள் சேர்க்குறேன். இது நான் வந்து வாக் பக்கரி அப்படின்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 ரோசஸ் இந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடலாம். டீ நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா அதோடைய டிகாஷன் எல்லாம் திக்காக இறங்கட்டும். இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா டீ வந்து திரும்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் டிகாஷன்லேயே எப்போயுமே வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் டீ தூளும் போட்டு நல்லா டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நான் பாலை ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். பால் சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து நான் வந்து ஊற்ற போகிறேன். இப்போ 1 கப் நம்ம பால் இதில் வந்து சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து டோன்டு மில்க் இல்லை பசும்பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தண்ணி அளவை ஒரு 1/2 கிளாஸ் வந்து கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து கரண்டியை வச்சு கிளற கலர் கூடிக்கிட்டே போகுது. பர்ஃபெக்டான கலர் வந்துருச்சு டீயில். இந்த மாதிரி ஒரு குண்டு கரண்டியை வச்சு நல்லா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டீ பொங்காது, கலர் ஈவனாக கரெக்டாக வரும். கொஞ்சமான டீ தூள்லேயே வந்து நல்ல கலரான டீ நம்மளால் போட முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு பட்ஜெட்டும் சேவ் ஆகும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான டீ ரெடி. இஞ்சி ஏலக்காவுடைய ஒரு சூப்பரான அரோமேட்டிக்காக பர்ஃபெக்டான டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீயை டெய்லியும் காலையில் நீங்கள் குடிச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல தோணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு. மணக்க அப்படி இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இறங்கியிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுகர்லேருந்து பால் அளவுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.